ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் லால்பாக் போன ஒரு மினி விலாகாக இருக்கும். ஸோ ஆட்டோவில் கிளம்பி போயாச்சு லால்பாக்குக்கு. லால்பாக் போனால் ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது. சரி அங்கே போனால் நம்மளுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கு. ஃப்ளவர் ஷோ இருக்கிறதுனால என்ட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ₹100 ஒரு பர்சனுக்கு டிக்கெட்டு. பின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு போனால் ₹30ன்னு சொல்லி இருந்தது டிக்கெட். ஸோ டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கின்னு உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸில் ஃபுல் அந்த பெரிய ஒரு இதில் ஃப்ளவர் வச்சு அதெல்லாமே மஸ்தாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஃபுல் எல்லாமே போய் பார்த்துக்கின்னு அப்படியே நடந்து வந்துனே இருந்தேன். அந்த கண்ணுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லு வைப்ரண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. கண்ணு பத்தாத மாரி இருந்தது. எனக்கு என்னவோ ரொம்ப மஸ்தா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் பெங்களூர்ல இருக்கீங்க? ஃப்ளவர் ஷோ பார்க்க போனீங்களான்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா, இங்க ஃபோட்டோ ஷூட்ஸு அதெல்லாமே ஒரு சில பேர் ஃபோட்டோஸு, வீடியோஸு அதெல்லாமே எடுத்துக்கலாம். நானும் எனக்கு தேவையான ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கினேன். ஆனா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இங்க 12 டேஸ் வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த இப்ப வந்தது இலை, இது ரொம்ப பிடிச்சது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்த மாரி, இது ஒரு மண்டபம் மாதிரி அது இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம மழை. கிளைமேட் ஒரு மாரி தான் இருந்தது. மழை வர மாரி தான் இருந்தது. ஆனா நான் வீட்லேருந்து போம்போதே குடைலாம் எடுத்துன்னு போயாச்சு. எப்படியோ மழை வரும்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ, அதனால கொடையெல்லாம் எடுத்துன்னு போயாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பொடலங்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறமா சொரக்காய், பூசணிக்காய் இதெல்லாமே அவங்களே முன்னாடியே விதை போட்டு அ அத வளர்த்து வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம். அப்புறமா லாஸ்ட்டா லால்பாக்லயே அந்த மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலைய இந்த வாட்டி பார்க்கும்போது ஃபுல்லு ஜனங்க அதில உட்காந்துன்னு இருக்கிறாங்க. மலையே தெரியல. ஜனங்க தான் தெரிஞ்சாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன விளாக்.